ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஏகப்பட்ட நடிகர்களுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 75%லேருந்து 80% தமிழ் சினிமா நடிகர்கள் இந்த கோக்கு மேட்டரில் மாட்டிக்கிறாங்க, மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் முகத்திரையும் இன்னும் கொஞ்சம் நாளில் கிழிய போகுது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க? ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் ஸ்ரீகாந்த் அவர்கள் இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டு வச்சார். இவரை தொடர்ந்து கிருஷ்ணா அவர்கள் ஃபுல்லாக பேப்பரை ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்தது ஒரு பெரிய புக்கே இருக்குது. இந்த புக்கு ஃபுல்லாக யாரோட பேரெலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போ விசாரணை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது பொதுவாக ஒரு கெஸ்ஸிங்கில் எதுவுமே சொல்லலை. என்ன நடக்கும் அப்படின்னு பல வல்லுநர்கள் ஒரு சில வீடியோஸில் பேசியிருந்தாங்க. நான் ஒரு சில ஆர்டிக்கலில் படித்தேன், ஒரு சில நியூஸ் பேப்பரில் படித்தேன். இதெல்லாம் வச்சு நான் படித்து தெரிந்த விஷயத்தை தான் சொல்கிறேனே தவிர இதில் எதுவுமே நான் கட்டுக்கதை சொல்ல போவதில்லை. இதையும் ஒரு டிஸ்க்ளைமராக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு என் வீடியோவாக பார்த்து தான் எல்லாருமே ஆப்பு வைக்கிறாங்க. இது கடந்த கால வீடியோக்களில் எல்லாமே நடந்துருச்சு. அதனால் ஜாக்கிரதையாகவே இருப்போமே. இப்போ வாங்க வீடியோவில் போய் யாரெல்லாம் இந்த கோக்கு மேட்டரில் அடுத்தடுத்து மாட்ட போகிறாங்க. இதில் நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் மாட்டினதின் இன்னொரு பின்னணி இருக்குது. ஏற்கனவே பல வீடியோக்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸ்ரீகாந்த் அவர்கள் எப்படி மாட்டினார் அப்படின்னு. ஒருத்தர் ஒரு கதை சொல்லுங்கிறாங்க இல்லையா? இது இல்லாமல் இன்னொரு தனிப்பட்ட கதையும் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இது நாட்டுக்கு தேவையா வீட்டுக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதாவது மேட்ரு என்ன, ஸ்ரீகாந்த் அவர்கள் எப்படி மாட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுகவை சேர்ந்த பிரசாத் அப்படின்றவர் தான் இந்த தமிழ் சினிமா ஃபுல்லாகவே இந்த கொக்கைன் சப்ளை பண்ணுறாரு. அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவன் சரக்கு அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறதெல்லாம் தாண்டி போய் எல்லார் வீட்லேயும் பார்ட்டி, அதுவும் தினமும் பார்ட்டிங்க. மாதத்தில் 30 நாள் பார்ட்டி வைக்கிறாங்க. ஆனால் சரக்கு மட்டும் அடிக்க மாட்டுறானுங்க. ஏன் அடிக்க மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டால் அடிக்கிறாங்கங்க. யார் அடிக்கலைன்னு சொன்னால், ஆனால் சரக்கு அடித்தா மிஞ்சி போனால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மொடா குடி குடித்தா கூட ஒரு 6 மணி நேரத்தில் உங்களுக்கு போதை தெளிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் தூங்கணும் அப்படின்ற மாதிரி தோணிடும். உங்களுக்கு எப்படிப்பா இது எல்லாமே தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கண்ணால் பார்க்குறது தானேங்க. அதனால் ஒரு 6 மணி நேரம் தான் நீங்கள் சரக்கு அடிக்கிற போதை தேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஞ்சா அடிச்சிங்கன்னு வைங்களேன், 1 மணி நேரத்துலேயே மட்டை படுத்துவீங்க. ஆனால் இந்த கொக்கைன் எடுக்கும் போது மட்டும்தான் விடிய நீங்கள் பார்ட்டி பண்ணாலும் உடம்புல தெம்பும் இருக்கும், போதையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால தான் கொக்கைன் கல்ச்சர் இந்தியா முழுக்க பயங்கர வெகு விமர்சையாக போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையை. இதன் காரணமாக தான் பார்ட்டின் பண்ணணும் அப்படின்னா இந்த கொக்கைன் மேட்ரு உள்ளே வருதுங்க. சாதாரண நாட்களில் இந்த கொக்கைனை போட்டுட்டு வீட்டில் தனியாக டிவி பார்த்துட்டுலாம் உட்கார்ற மாதிரியான மேட்ரே கிடையாது. நீங்கள் பார்ட்டின்னு வந்துட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டசி கிடைக்கணும், உங்களுக்கு பயங்கரமாக அப்படியே ஒரு எனர்ஜி கிடைக்கணும். அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான செலிபிரிட்டிகள் இதை உட்கொள்ள ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த கல்ச்சர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக கிடையாது. ஆனால் இப்போ சமீப காலமாக தான் பெரிய செலிபிரிட்டிகள், விவிஐபிகள் இவங்களுக்கு மத்தியில் பயங்கரமாக புழக்கமாக ஆயிடுச்சு. அப்படின்றது தான் இன்னைக்கு நாட்டோட பிரச்சனையே நண்பர்களே. அதாவது இது எப்படி வருது அப்படின்றத போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸை சேர்ந்த ஒரு சில கருப்பர்கள் இதை கொஞ்சம் உலகம் ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இது 1 கிராம் $81 சொல்கிறாங்க. இதே கல்ஃப் கண்ட்ரிஸ் பக்கம் போனால் 1 கிராமு $250 வரைக்கும் $250 வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. யூஎஸில் அதை விட கம்மி தான். ஸோ இந்த அளவுக்கு இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது. ஆனால் இதை மறக்கணும்னு நினச்சா கூட ஒரு சில தமிழ் சினிமாவை சேர்ந்த இயக்குனர்கள் நம்மளுக்கு மறக்கவே வைக்க மாட்டாங்க. நம்மளே மறந்தாட இப்படிலாம் ஒரு மேட்டர் இருக்குதா, இதெல்லாம் எதுக்கு தேவையா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கணும்னா கூட இல்லை இதை வச்சு மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளோ பெரிய நாட்டை வேணாலும் ஆளலாம். அதுவும் இந்த பப்ளோ எஸ்கோபர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா, அவரு தாங்க கெத்து. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டும் இந்த கொக்கைன் சாம்ராஜ்யத்தை கொடுங்க, நான் ஒரு தனி கவர்மெண்ட்டை அமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி படத்துக்கு படம் டைலாக் வச்சு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வேற லெவலில் துட்டு பார்த்துனுக்கிறாருப்பா. ஸோ கொக்கைனை விற்று தான் காசு பார்க்கணும்னு இல்லை, கொக்கைனை பற்றி படம் எடுத்தாலே நீங்கள் கோடிக்கணக்கில் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நிரூபித்து விட்டார். ஆனால் ஒரு சில பேர், ஒரு சில இயக்குனர்கள் மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணும், இப்படியெல்லாம் கடத்தல் நடத்திருக்குன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த அயன் போன்ற படங்களெல்லாம் எடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் நல்ல படம் அப்படின்ற ஒரு வரிசையில் தான் வந்தது. ஒரு படத்தோட விட்டாச்சு கேவி ஆனந்த் அவர்களும். ஆனால் இந்த லோகேஷ் கனகராஜ் மட்டும் எதனால் பாயிண்ட் பண்ணி அவரோட கான்செப்டே இந்த கொக்கைன் தான் அப்படின்ற மாதிரி உள்ள காலம் ஓடிட்டு இருந்தாரு. ஆனால் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் வெளில வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இப்போ கூலி படத்துல இருந்து ஒரு கோல்டு கடத்தல் அப்படின்ற மாதிரி மாறிட்டாரு என்னமோ. ஆனால் இதெல்லாம் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லாத ஆணிங்க இதெல்லாம். ஸோ இப்போ இதில் ஸ்ரீகாந்த் எப்படி மாட்டினாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு நடிகராக தான் இருந்தார். ஆனால் நடிகர்கள் பெரும்பாலுமான ஆட்களுக்கு இந்த போதை பழக்கம் அப்படின்றதுக்கு, போதைன்றது நீங்கள் கொக்கைன் தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த மெத்தாலின் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, எம்முன்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவங்க பார்ட்டி பண்ணுவான், சரக்கு அடிப்பான், ப்ரைவேட்டாக வீட்டில் கூட சரக்கு அடிப்பான், தம் அடிப்பான், கஞ்சா அடிப்பான், இப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஒரு காலகட்டம். அதாவது குறிப்பாக நம்ம ஸ்ரீகாந்த் அவர்களோட மேட்டரை பற்றி சொல்லணும்னு வைங்களேன். ஸ்ரீகாந்த் அவர்கள் கொஞ்சம் மார்க்கெட் கம்மியானதுக்கு அப்புறமா யாராவது நம்மளை வச்சு படம் எடுக்க மாட்டாங்களா, ஏதாவது ஒரு செலவுக்கு காசு கொடுக்க மாட்டாங்களா, ஏன்னா பொண்டாட்டி சாவடிக்கிறா,
இருக்கிற காசை வச்சுதான் அவள் வந்து லூயிஸ் ஓட்டன் பேகு, பால்மைன் டிஷர்ட்னு செலவுக்கு மேலே செலவு வைக்கிறாங்க. அதனால மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சமாச்சும் நான் சம்பாதிக்கணும், ஸோ அதனால என்னை வச்சு எவனாவது படம் எடுங்கடா டே அப்படின்ற மாதிரி இவர் ப்ரொடியூசரை தேடி கொண்டு இருக்கும் காலகட்டத்தில் தான் அப்பப்போ பார்ட்டி பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்கும்போது தான் இவருக்கு ஒரு அதிமுக நிருபர் வந்து நிருபர்ன்ற பாருங்க ஒரு நிபுணரா எப்படி ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இவருக்கு வந்து பழக்கமாக இருக்கிறாரு. அவர் வந்து பிரசாத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பப்பில் தான் இவங்க 2 பேரும் நட்பாக இருக்குது. நட்பாகும் போது பிரசாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, உங்களை வச்சு நான் ஒரு படம் தயாரிக்கிறேங்க, என் கூட ட்ராவல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் போக போக காலப்போக்கில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் தான் வந்து மீதி சம்பளம் வரலையே அப்படின்னு கேட்டதுக்கு, சம்பளத்துக்கு பதிலாக உனக்கு கொக்கைனா நான் கொடுக்குறேன், கோலமாவை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் கோலம் போடுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அந்த கொக்கைனை கொஞ்சம் டேஸ்ட் பண்ண உடனே நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் ஏற்கனவே சரியான போதை கையே, ஸோ இதை உறிஞ்ச உடனே அட நல்லா இருக்கே, காசெல்லாம் தேவையில்ல, அடுத்த வாட்டி நீ மீதி காசு கொடுக்கறதுக்கு பதிலாக கொக்கைனாவே எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் ஸ்ரீகாந்த் அவர்கள் அடிமையாயிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி கொக்கைன் சப்ளை பண்ணுற ஆட்கள் வந்து தமிழ் சினிமாவை சேர்ந்த பல நடிகர்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளில வருது. அது எந்த அளவு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில சப்ளையர்ஸ் வந்து மிகப்பெரிய விவிஐபிஸ் மற்றும் நடிகர்களோட கான்டாக்டில் இருந்து ரெண்டுத்துக்கும் லிங்க் பண்ணி விடுவாங்களாம். அதாவது போதைக்கு அடிமையாக்கிய ஒரு சில நடிகர் மற்றும் நடிகையில் இங்கேருந்து கொண்டு போய் அந்த விவிஐபிஸ்க்கு சப்ளை பண்ணுறது ஃப்ரீயாகவே. 2 பேரும் அடிமையாட்டா அந்த அடிமைக்கு வந்து நீங்கள் சாப்பாடு போடணும், உணவு போடணும்னா கொக்கைன் மேலே கொடுக்கணும்ல, ஆனால் கையில் காசு இல்லை. அப்போ நீ என்ன பண்ணு, அந்த விவிஐபி கூட போய் ஜாலியாயிரு, உனக்கு நான் கொக்கைன் கொடுக்குறேன் இப்படின்ற மாதிரிலாம் மிகப்பெரிய பிஸ்னஸ் வந்து இங்கே குறிப்பாக சென்னையில் நடந்துட்டு இருந்ததுதான்ப்பா. ஸோ இந்த மாதிரி கணக்கெடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், இவங்க எத்தனை நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு சப்ளை பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் இதை வச்சு பார்ட்டி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்களே கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ எந்தெந்த நடிகர்கள் இதுக்குள்ள மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் சுசித்ரா அவர்கள் ஒரு சில விஷயங்களை வந்து வெளியிட்டாங்க. ஸோ அது என்னன்றதை அப்பட்டமாக நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா. ஸோ இதில் வந்து முதல் மேட்டரை யார், ஏற்கனவே ஸ்ரீகாந்த் மாட்டிட்டாரு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கிருஷ்ணா அவர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நடிகைகள் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ராஜா. ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களையும் தாண்டி நடிகைகள் தான் இதை வந்து ஏகப்பட்ட பேர் கன்சியூம் பண்ணுறாங்க. இவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணி அடிமையாக்குறாங்க. ஏன்னா அந்த விவிஐபிஸ்களோட ஒரு ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த வரிசையில் நான் சொல்ல போகிறது ஒரு 3 எழுத்து நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த நடிகை வந்து ஒரு 80s ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. ஒரு 2000 காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே 3 எழுத்து நடிகரோட இவங்க குத்தாட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட வந்து பார்ட்டி பண்ணுறாங்களாம், அவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இதனால் அவர் வந்து மனைவி கூட வேணாம், எனக்கு இந்த தோழியே போதும் அப்படின்ற மாதிரியும் சுற்றிட்டு இருக்காரு. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த நடிகை மூலயமா தான் அந்த 3 எழுத்து நடிகருக்கு இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா அந்த நடிகை ஆல்ரெடி சரியான போதை கையே, ஈசிஆரில் குத்தாட்டம்லாம் போடுவாங்க போதையை போட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பழக்கமும் இருக்குது. இந்த பழக்கத்தை அவங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றி கொண்டு இருக்கும் அந்த ஒரு ஆண் தோழர், 3 எழுத்து ஆண் தோழருக்கும் அவங்க கொடுத்து அவரையும் காலி பண்ணதாக சொல்லப்படுதுப்பா. ஸோ இப்போ இதிலிருந்து நான் யாரை சொல்கிறேன்னு புரிஞ்சு போயிருக்கோம். அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்றதெல்லாம் தெரியாது. நான் செவி வழியாக கேள்விப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். புரிஞ்சு நீங்களே புத்திசாலித்தனமாக தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நடிகர் கூட அரசியலுக்கு வந்து விடுவார். அவர் வந்து கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டை கைப்பற்றுவார்னு சொல்லப்படுறது. ஸோ இதுக்கு மேலே பச்சையாக நம்ம எப்படி சொல்கிறது. ஸோ இந்த நடிகையும் இந்த லிங்க்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி இன்னொரு நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருன்றதோட சமீபத்தில் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகை. இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர், அதாவது சிறிது காலகட்டத்திலேயே மிகப்பெரிய தயாரிப்பாளராக மாறிய ஒரு தயாரிப்பாளர். இவர் கூட வந்து ஒரு மனைவி, அதாவது மனைவின்றதோட ஒரு நடிகையை திருமணம் செய்த கணவன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்டேக்கர் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது, சொம்புன்னுவாங்க. ஸோ அந்த இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து இவர் அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளராக ஆகி 3 மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்களை நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தயாரித்து கொண்டு இருக்கும்போது பார்ட்டியில் ஒரு நடிகைக்கு 35 லட்ச ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ அந்த நடிகையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சியூம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அடுத்தபடியாக நம்ம யாரை வந்து சந்தேகப்படலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான நடிகை, கிட்டத்தட்ட வந்து 2000வது காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஹைட் வெயிட்டான ஆஜானபாகுவான நடிகர்களோட மட்டும்தான் சேர்ந்து நடிப்பாங்க. ஏன்னா அவங்களே ஆஜானபாகுவாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகை. ஸோ இவங்க கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேறு லெவலில் வந்து இதை கன்சியூம் பண்ணுவாங்களாம். இதனால தான் அவங்களுக்கு வெயிட் கூடி போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொன்னாங்க. இருந்தாலும் இவங்களும் இதில் வந்து சிக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு நடிகரை சொல்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடியில் இருப்பார், நல்லா கருப்பாக நல்லா பயங்கரமாக இருப்பார். இவரு கூட சமீபத்தில் எந்த மேடையில் இருந்தாலும் கை நடுங்குது, கால் நடுங்குது, கண்ணெல்லாம் நடுங்குது. இந்த ஒரு வீக்னஸுக்கு கூட அவர் வந்து அந்த கோக் என்ற அந்த ஒரு மருந்தை வந்து உட்கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு உளவுத்துறையை சேர்ந்தவர்கள், உளவுத்துறைனா கவர்மெண்ட் இல்லை, பிரைவேட் உளவுத்துறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேரை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இவ்வளோ ஏங்க ஒரு அரசியல்வாதியின் மகன், அவர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அந்த காலகட்டத்தில் தயாரித்தார்.
அவரும் வந்து கோமாவில் இருந்தார். அதுக்கும் காரணம் இதுதான், இந்த மாதிரியான ரேவ் பார்ட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தோண்ட தோண்ட நிறைய மேட்ரு உள்ளே வந்துன்னே இருக்குது. இவ்வளவு ஏங்க, ஒரு இயக்குனர் இருக்காரு, எப்போ பாரு கண்ணாடி போட்டுன்னு கண்ணாடியை கழட்டாமே சுற்றின்னு இருப்பார். ஏன்னா கண்ணாடியை கட்டினா கண்ணு வழியாக அவர் என்ன மாதிரியான ஆளுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் கண்ணை திறந்தாலே எதிரில் இருக்கிற லைட்டெல்லாம் பார்த்து கண்ணு கூசும் அவருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் வந்து நைட்டு ஃபுல்லாக வேலை பார்ப்பாரு. ஸோ இவரும் இந்த மாதிரி தான்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேலக்ஸி ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து சில்வர் தட்டில் எடுத்துன்னு வருவார் அப்படின்றதெல்லாம் வீடியோ எல்லாருமே சொல்லியாச்சு. ஸோ இவரையும் லிஸ்ட்டில் எடுத்துன்னு வந்துருங்க. இதையும் தாண்டி சமீபத்தில் ஒரு இசையமைப்பாளரோட மனைவியை இன்னொருத்தர் விக்ரம் படத்தோட ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் பேர்லேயே ஒரு படம் நடித்தார். ஸோ இவர் 2 எழுத்து நடிகர், இவரும் வந்து தூக்கின்னு போயிட்டார். இதுக்கும் காரணம் இந்த பார்ட்டி தான்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுச்சி அவர்கள் லீக் பண்ண பல மேட்ரு, சுச்சி லீக் பண்ணலன்றாங்க, அவரோட கணவர் தான் லீக் பண்ணுறாங்கன்றாங்க. எவனோ ஒருத்தன் லீக் பண்ணிட்டான்ல. ஸோ இதில் மாட்டினதுக்கு முக்கியமான காரணம் இந்த லீக் பண்ணவனும் போதையில் இருந்திருக்கிறான், லீக் பண்ணப்பட்ட உள்ள மாட்டிக்கிட்ட இந்த விக்டிம்ஸும் வந்து போதையில் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி போதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தோண்ட நிறைய மேட்ரு வந்துனே இருக்கும் நண்பர்கள். அது எல்லாமே கூடிய விரைவில் வருங்காலங்களில் வந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான கோக்குன்ற மேட்ரு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்றத எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பார்த்தே நம்மளுக்கு இதோட வீரியம் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு மேட்டரை நம்ம காசு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்கொள்றதுக்கு ஆசைப்படாதீர்கள். ஏன்னா இது வந்து உங்களோட உடம்பையும் உங்களோட மூளையையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை ஏன் நம்ம வந்து ஒரு நேர்களை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் செலிபிரிட்டி தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து விவிஐபி மற்றும் செலிபிரிட்டி மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாருமே, அதாவது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கையில் பைசா வச்சிருக்கிற பல பேர் வந்து இதை யூஸ் பண்ணுறதை நான் என் கண்ணாலே பார்த்துருக்கிறேன். ஸோ அதனால் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதனால் நீ யூஸ் பண்ணுவியாப்பா அப்படின்னா, என்னோட நட்பு வட்டாரத்தில் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. வெளியிடத்தில் நான் செல்லும்போது பல பேர் இதை யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அதனால் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். இது வந்து கையில் தொடாதீங்க அப்படின்றது தான் என்னோட சின்ன அட்வைஸு. ஸோ இந்த மேட்டரை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இன்னும் வருங்காலங்களில் எப்பேற்பட்ட அப்டேட்ஸ்லாம் வருதுன்றதை பார்ப்போம். இதுக்கு பின்னாடி அரசியல் அமைப்புகள் எப்படி வேலை செய்ய போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லையும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.